இது ஒரு கொஷின் பேப்பர், பாஸ்ட் கொஷின் பேப்பர் 2018 அந்த கொஷின் பேப்பர். இப்போ இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களாம் லெஃப்ட் ஹேண்டில் படிங்க, இங்கே தமிழ் மீடியம்ல ரைட் ஹேண்டில் படிங்க. ஒரே கொஸ்டின் பேப்பரில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க. அப்புறம் நீங்கள் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணி பேசுங்க, அதுக்கப்புறம் மடான ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா எக்கோ வரும். ஓகே பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் முதல் 2 உறுப்புகள் ஒரு வகையில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. அதே தொடர்பே அடுத்த 2 உறுப்புகளுக்கும் பொருந்தும். விடுபட்ட இடத்துக்கு சரியான உறுப்பிலான கீழ்குறிப்பிட்டல் 4 மாற்று விடைகளிலிருந்து எடுத்தெழுதுக. பென் இஸ் டு ரைட்டிங். அப்போ சைக்கிள் இஸ் டு வாட்? ரைட்டிங். சைக்கிள் இஸ் டு ரைடிங். இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் நிறைய முறை நீங்கள் அவசரமாக எழுதும்போது நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, யூ ரீட் த கொஸ்டின் ட்வைஸ். 2 முறை கொஸ்டினை படிங்க. 2 முறை கொஸ்டின் படிக்கும்போது கொஞ்சம் நஞ்ச முதல் முறை இருக்கிற அந்த ஒரு டவுட்டும் கிளியர் ஆகி கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, பென் இஸ் டு ரைட்டிங், சைக்கிள் இஸ் டு ரைடிங். வெரி குட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஐ இஸ் டு ஃபேஸ். Ring finger. I is to face. Ring finger, sir. ring finger, sir. Ring finger. அப்படியா? Yes, sir. I is to face. ரிங்கே இல்லாம ஃபிங்கர் இருக்கலாமா? Shoe foot. இப்போ இல்ல நான் கேள்விப்பட்டேன். ரிங்கே இல்லாம வெயிட் ரிங்கே இல்லாம ஃபிங்கர் இருக்க முடியுமா? முடியும் சார். முடியும். அதனால ரிங் இஸ் டு ஃபிங்கர் இல்லாம அது சரியான விடைய. வேற ஏதாவது அதை விட Knob door. knob is to door, shoe is to foot, stem is to root, ring is to finger. இதுல எது கரெக்டா இருக்கிற வாய்ப்பு இருக்கு? knob is to door is the right. knob is to door. knob அண்ணா கைப்பிடி, knob அண்ணா கைப்பிடி, door அண்ணா கதவு. கதவுன்னு வந்தா ஒரு கைப்பிடி கண்டிப்பா இருக்கும். ஃபேஸ்ன்னு இருந்தால் ஐ இருக்கும். நார்மல் பர்சனுக்கு, நார்மல் கதவுக்கு ஒரு நாப் இருக்கும். அதுதான் நாப். ஸோ நீங்கள் இதுதான், அதாவது இந்த எப்படி இதை கரெக்டாக பண்ணணும்னா சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஐ இஸ் எ பார்ட் ஆஃப் ஃபேஸ். ஐ இஸ் எ பார்ட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு பண்ணுங்க. அதே மாதிரி சென்டென்ஸை எங்கேயாவது ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரிங் இஸ் எ பார்ட் ஆஃப் ஃபிங்கர்னு சொல்லாமா? முடியல. ரிங்குங்கிறது தனிப்பட்ட ஒரு உறுப்பு, பொருள். ஸ்டெம் இஸ் டு பார்ட் ஆஃப் ரூட்டா? இல்லை, ரூட் வேறு ஸ்டெம் வேறு. நாப் இஸ் பார்ட் ஆஃப் டோரா? எஸ், நாப் அண்ட் டோர் அது பார்ட் ஆஃப் த டோர். ஷூ இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட்டா? கிடையாது. ஸோ நாப் இஸ் டு டோர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, விங் இஸ் டு பீக் அப்படின்னு என்ன அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கோ. நீங்கள் விங் இஸ் டு பீக். விங் இஸ் டு பீக்கர் என்ன அர்த்தம்? விங்கன்னா சிறகுகள். ஒரு பறவை இருந்தா அந்த சிறகுகளுக்கு பேரு விங்குன்னு பேரு. ப்ளூட்டோ, வீனஸ், ஹவுஸ், சிம்னி, பேர்ட், கேஜ், பட்டன், ஷர்ட். விங்கும் பீக்கும் ரெண்டுமே வெயிட் ஒரு நிமிஷம். நீங்க எப்படி பண்ணணும்னு அந்த முறை சொல்றேன். wing and beak ரெண்டுமே பறவை are parts of the body parts of a bird அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி Pluto and Venus is 2 planets of the solar system அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ Pluto is the Venus is the right answer. சம்டைம்ஸ் ஆன்சர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா நேராக பார்த்தோன்னே சொல்ல முடியும்னா சொல்லிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா யூ ஹேவ் டு மேக் எ சென்டென்ஸ். ரூம் இஸ் டு ஹவுஸ். சார் refrigerator, small kitchen, roof building, இப்போ ரூஃப் பில்டிங்கா ரெஃப்ரிஜரேட்டர் கிச்சனா? Roof ரூஃப் பில்டிங் இஸ் த ரைட் ஆன்சர். ரூஃப் இருக்கு சார். ஆமா, ரூஃப் பில்டிங் என்பது ரைட் ஆன்சர். ஓகே, வெரி குட். ஓகே, போல அடுத்தது. ஓகே, அடுத்தது பாருங்க. 5:29 dash is to 41.
Real, sir. That's 60:41. 5:29. 60:41 னா Yes, sir. எப்படி 6 into 7 minus 1 னா Sir, 5 5 are 25 plus 4 29. 6 6 are 36. 5 5 Sir, 5 6 are 30 minus 1. 6 7s are 42 minus 6 7s are 42 minus 1 41. Very good. Okay. At the logic. Canada is to dollar. Germany is to what? N. 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 N என்பது தவறான விடை. Sir, option C. ஆப்ஷன் சி டாய்ஷ் மார்க்னு பேர். அதை படிக்கும்போது டாய்ஷ் மார்க் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டாய்ஷ் மார்க். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. Deutsch. அது ஸ்பெல்லிங் என்னமா இருக்கு, அது இல்ல. பேசும்போது டாய்ஷ் மார்க் என்பது அந்த ஜெர்மனியோட கரன்சி. என் என்பது ஜப்பானோட கரன்சி. Japan. ரியால் என்பது சவுதி அரேபியாவோட கரன்சி. டாலர் என்பது கனடாவோட கரன்சி. அதுக்கு பேர் கனடா டாலர்னு சொல்லுவாங்க. டாலர் என்பது அமெரிக்காவின் கரன்சி, அதுக்கு அமெரிக்கன் டாலர் என்று சொல்வார்கள். அதே மாதிரி டாலர் என்பது சிங்கப்பூரின் கரன்சி, அதுக்கு சிங்கப்பூர் டாலர் என்று சொல்வார்கள். டாலர் என்பது ஆஸ்திரேலியாவின் கரன்சி, அதுக்கு ஆஸ்திரேலியன் டாலர் என்று சொல்வார்கள். ஸோ இது பொதுவாக டாலர்னு சொல்லிடுவாங்க. பட் அந்தந்த இப்போ இதுலேயே ரொம்ப காஸ்ட்லி டாலர் வந்து அமெரிக்கன் டாலர் தான். ஒரு டாலருக்கு 76 ரூபா இங்கே அமெரிக்காவில். சிங்கப்பூரில் ஒரு டாலர், சிங்கப்பூர் டாலருக்கு 50 55 ரூபாயோ. ஆஸ்திரேலியன் டாலரும் இங்கே அந்த ரேஞ்ச் தான், 50 55 அந்த மாதிரி தான். கெனடியன் டாலரும் அந்த ரேஞ்ச் தான். அமெரிக்கன் டாலர் தான் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு டாலர் அமெரிக்கன் டாலர் வாங்கணும்னா 76 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் கொடுப்பான். ஆனால் சிங்கப்பூர் டாலரோ கனடா டாலரோ ஆஸ்திரேலியன் டாலரோ வெறும் 55 ரூபா கொடுத்தா கொடுத்துருவான். அதான் இது. டாய்ஷ் மார்க் என்பது ஜெர்மனியோட கரன்சி. வெரி குட். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏன் சொல்கிறேன்னா ஏதாவது வந்தால் நீங்கள் ஓகே. இப்போ இன்னும் 2 மாதிரி கேள்வி கேட்கலாம். சைனாவோட கரன்சி என்ன? Rupee. ருப்பி இல்லை. எனக்கு தெரியல. ருப்பி எங்கெங்கெல்லாம் கரன்சின்னு சொல்கிறேன் பாருங்கள். ருப்பி வந்து ஸ்ரீலங்காவில் ருப்பி கரன்சி, அதுக்கு பேர் இல்லை ஸ்ரீலங்கன் ருப்பின்னு பேர். பாங்க்ளாதேஷில் ருப்பி இஸ் த கரன்சி, அதுக்கு பாங்க்ளாதேஷ் ருப்பின்னு பேர். ஓகே, இதெல்லாம் ருப்பி அங்கெல்லாம் கரன்சி. ஓகே, வெரி குட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம 76 ரூபா கொடுத்தாதான் ஒரு டாலர் கிடைக்கும், எந்த அமெரிக்கன் டாலர். ஓகே, ஆனால் நம்ம 1 ரூபா கொடுத்தா இந்த உகாண்டான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது ஆஃப்ரிக்காவில், அதனோட பணம் 50 ரூபா கிடைக்கும். அப்போது உகாண்டாவோடைய அதுக்கு பேர் ஷில்லிங்ஸ்ன்னு பேர். உகாண்டா ஷில்லிங்கை விட நம்ம ருப்பி வந்து கொஞ்சம் வசதி, நம்மளை விட டாலர் இன்னும் வசதி இல்லையா? ஓகே, இது ஒரு சும்மா ஒரு வேறு மற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். சைனாவோட கரன்சி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மறந்துட்டேன், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, ஓகே ஓகே. அடுத்தது கார்போஹைட்ரேட் ஈஸ் டு பொட்டேட்டோ, ஃபேட் ஈஸ் டு வாட்? இது வந்து டிஃபிகல்ட் இல்லை. ஆமாம், கீ. ஏன்னா பொட்டேட்டோ சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் கிடைக்கும், கீ சாப்பிட்டா ஃபேட் கிடைக்கும். ஓகே, அடுத்தது டேவிஸ் கப் ஈஸ் டு லான் டென்னிஸ். அப்போ தியோதர் ட்ராஃபி ஈஸ் டு வாட்? Cricket. கிரிக்கெட் என்பது தவறான விடை. ஷட்டில்கார்க் என்பதும் தவறான விடை. ஹாக்கி என்பது சரியான விடை. டேவிஸ் கப் என்பது அது ஒரு கோப்பை. லான் டென்னிஸ் விளையாடுவதற்கு கொடுப்பது. டியோதர் ட்ராஃபிங்கிறது ஃபுட்பாலா ஹாக்கியான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு திடீர்னு. இப்போ இங்கே வந்த பிறகு ஐ திங்க் ஹாக்கின்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துடலாம். ஹாக்கி தானா? கரெக்டானா? ஓகே ஓகே. ஸோ ஐ கோ வித் யூ. அதான் டக்குன்னு இப்போ உங்களோட பேச எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. 4 பகா எண்கள் ஒரு வரிசையில் உள்ளன. முதல் 3 எண்களின் பெருக்கல் 1001 மற்றும் கடைசி 3 எண்களின் பெருக்கம் 243 எனில் கடைசி எண் என்ன? அது இங்கிலீஷில் படிக்கிறேன். தேர் ஆர் 4 prime numbers written in the ascending order. அடுத்தடுத்து ascending order எழுதுறாங்க. The product of the first 3 is 1001 and that of the last 3 is 2431. The last number is
எப்படி போடலாம்னு யோசிப்போம். சார் இப்போ நம்ம 4 பிரைம் நம்பர்னா P1 P2 P3 P4 எடுத்துக்கலாம் சார். சரி, இப்போ எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸ்மால் டு பிக் போகும் சார். அப்படின்னா P1 இஸ் லெஸ் தேன் P2 இஸ் லெஸ் தேன் P3 இஸ் லெஸ் தேன் P4 ஒன்று சார். இங்க வந்து P1 P2 P3 இஸ் ஈக்குவல் டு 1001 கொடுத்துருக்காங்க சார். இப்ப P2 P3 P4 வந்து 2431 கொடுத்துருக்காங்க சார். ஓகே. இப்ப நம்ம அந்த ரெண்டு நம்பர் இருக்கும்ல சார், அந்த P2 P3 இது ரெண்டுத்துலயுமே வரும்ல சார். ஆமா, அதை எலிமினேட் பண்ணும் சார். ஓகே. இப்ப நம்ம வந்து அந்த P2 இப்ப வந்து P1 இஸ் ஈக்குவல் டு 1001 பை P2 P3 எழுதலாமாங்க சார்? எழுதலாம். இப்ப நம்ம அதை வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும் சார். சரி, அப்படின்னா நமக்கு வந்து 1001 by P2 P3 into P2 P3 P4 is equal to 2431 சார். அப்ப P2 P3 கேன்சல் ஆயிடும், P2 P3 கேன்சல் ஆயிடும். அப்படின்னாக்கா 1001 by P1 into P4 equal to 2431. ஓகே. இப்போ ஓகே, நித்யன்ராஜ் அவர் டெக்னிக்கலாக பேசுகிறாரு, பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும். இப்போ அது விட்டுட்டு நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு ஆன்சர்லேருந்து போவோம். 17ன்னு சொன்னால், லாஸ்ட் நம்பர் 17ன்னு சொன்னால் 4 and that the last 3 is to, I mean லாஸ்ட் நம்பர் வந்து 17 என்றால் அதுக்கு முந்தின 4 நம்பர் என்ன? 13, 11, 7, 11, 13. 7, 11, 13. 7 into 11 into 13 1001 வருதா? வருது சார். எஸ் சார். அப்புறம் 11, 13, 17 2431 வருதா? வருது சார். வருது. அப்போ அப்படி கண்டுபிடிச்சிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அவர் சொல்கிறது சயின்டிஃபிக் மெத்தட், அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் பண்ணிக்கலாம். பட் சயின்டிஃபிக் மெத்தடை நீங்கள் எல்லாருமே வீட்டில் போய் பாருங்கள். இப்போ நான் அவரோட மெத்தடில் போட்டால் P1 by P4 equal to 1001 divided by 2431 வரும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பார்க்கணும். பரவாயில்ல, அதை இப்போ நம்ம அங்கே ட்ரை பண்ண வேண்டாம் டைம் இதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர்லேருந்தே போய்க்கலாம். அடுத்த கேள்வி. 62, 132, 237 எண்களை வகுத்து சம மீதி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணியே பார்த்துடலாம். 62 51 வகுத்தா என்ன மீதி வருது? 11. சார் 62 51 வகுத்தால் மீதி 11 வருதா? சார் இப்போ 132 51 வகுத்து பாருங்க. 11 வருதா? இல்லை, அது வேற ஏதோ வருது. ஓகே, அப்போ 51 இல்லை. 35 போட்டு பார்க்கலாம். 35 62 35 வகுத்து எவ்வளோ வருது? 62 35 வகுத்தா 27 வருது மீதி. 132 35 வகுத்தா 27 வருதா? வருது. 237 35 வகுத்தா அங்கே 27 வருது. அப்போ 35 ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்லேருந்தே சப்ஸ்டியூட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. ஓகே, சில கொஷின்ஸ் வந்து நம்ம சயின்டிஃபிக் மெத்தடை விட இந்த ஆன்சர்லேருந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி போகிற மெத்தட், இது பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ற பெயர். அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ஆன்சரை பண்ணி அது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, 3 சாலை சந்திப்புகள் உள்ள போக்குவரத்து சீராக்கும் விளக்குகள் ஒவ்வொரு 48 வினாடி, 78 வினாடி மற்றும் 108 வினாடி மாறுகின்றது. அவை அனைத்தும் 7 மணிக்கு மாறி இருந்தால் மறுபடியும் ஒன்றாக எத்தனை மணிக்கு மாறும்? ஒரு இது வந்து 48 வினாடி. எல்சிஎம் எடுத்துடணும் சார். எல்சிஎம் எடுத்து வர செகண்ட் வந்து அவரா கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிடணும் சார். இல்ல மினிட்டா இல்ல செகண்டா, அதை நம்ம வந்து ஈக்குவலா, அதாவது மினிட்டாவும் செகண்டாவும் கன்வெர்ட் பண்ணி அந்த 7ஓட ஆட் பண்ணிடணும் சார். 7 கண்டுபிடிங்க. எல்சிஎம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம்.
Sir, 432. 1 minute, sir. அதான் சார் வருது 432. 432 வருதா? 432ல எல்லாம் டிவைட் எஸ் சார் எல்லாம் டிவைட் ஆகுதா? 432 செகண்ட் சார். அது வந்து நம்ம மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இருக்கு 432 வருதான்னு பார்ப்போம். முதல்ல அது கரெக்டான்னு பார்த்துடலாமா? எஸ் சார். எப்படி கரெக்டான்னு பார்க்குறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 432வா? சரி 432வா சொன்னீங்க? ஆமாம் சார். எஸ் சார் இல்லையே 432 வராது. ஆன்சர் வந்து 7:2. இரமா எல்சிஎம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஆன்சர் அப்புறம் போய்க்கலாம். 432 எல்சிஎம் இல்லையாட்டு இருக்குதே சார். அதான் சார் 432 தான் சார் வருது. எல்சிஎம்மா 432 டிவைட் பை 48. ஆமாம் 432 வருது. ரைட் 432. சரி 432 வருது. ஓகே, இப்போ 432 வந்து 60ஆல் டிவைட் பண்ணுங்க. 432 செகண்ட்ஸை நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணால் மினிட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ மினிட்ஸ் வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ வருது? 7 நிமிஷமா? 7 நிமிஷம் 12 நொடி வருது. அப்போ மூணாவது தான் ஆன்சர். 7 மணி 7 நிமிஷம் 12 மணி ஆன்சர். இப்போ குழந்தைகளா, இப்போ இந்த எல்சிஎம் வந்து எப்படி 432 கண்டுபிடிச்சிக்கன்னு யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நான் நிதின்ராஜ் எப்படி கண்டுபிடிச்சிக்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எல்லாரும் புரியுற மாதிரி. சார் நான் எப்பயும் போடுற மாதிரி தான் சார் அந்த எல் மெத்தட். அந்த எப்படி எல்? ஓகே, நீங்கள் எல் மெத்தட் போட்டீங்க. வேற யாராவது மெத்தட் வச்சிருக்கீங்களா? சார் இப்போ வந்து 48, 72, 108ல வந்து கொஞ்சம் பெரிய நம்பராகவே இருக்கு சார். அதனால பிரைம் நம்பர் தான் போடணுன்ற அவசியம் இல்லை சார். இல்லை எக்ஸாம்பிள் வந்து 9 அந்த மாதிரி. எல் மெத்தட்ல நீங்க பிரைம் நம்பர் போடுறீங்க முதல்ல. அது புரிஞ்சிருச்சு. எல் மெத்தட் எல் டிவிஷன்ல பிரைம் நம்பர் போட்டு பண்ணுங்க. அதை விட வேற ஏதோ மெத்தட் பிரைம் நம்பர் போடுறதுக்கு பதிலா பெரிய நம்பர் போடலாம்னு சொல்றேன் சார். இந்த இடத்துல அது அப்புறம் நீங்க அந்த பெரிய நம்பர் அகைன் ஸ்ப்ளிட் பண்ணணும்ல. அது அப்படியே நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்றதுனால ஒரு பிரச்சனை. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு கணக்கு. வேற ஏதோ மெத்தட் இருக்கான்னு கேட்குறேன். ஓகே, நான் ஒரு மெத்தட் சொல்றேன். அது ஈஸியா இருக்குமான்னு பாருங்க. இப்போ 48, 72, 108 இதுதான் 3 நம்பர் இருக்குது. இதனோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? நீங்கள் என்ன பண்ணால் இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? 48, 72, 108ல் 108ஓட அடுத்த மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 2 போட்டால் எவ்வளோ வருது? 216. அப்புறம் 108 இன்ட்டு 3 போட்டால் எவ்வளோ வருது? 324. இன்ட்டு 4 போட்டால் 432. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல 2 இன்டூ 2 போட்ட 216. 216 வந்து 48 ஆலையும் 72 ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. அது ஆச்சுன்னா அதுதான் எல்சிஎம். ஆனால் இந்த கேஸில் ஆகலை. அப்புறம் 324 48 ஆலையும் 72 ஆலும் டிவைட் பண்ணுங்க. அதை எந்த நம்பர் அந்த பெரிய நம்பர் எடுத்து அதனுடைய மல்டிபிள்ஸ் எழுதிட்டு வரங்க. எந்த நம்பர் மற்ற 2 நம்பராலையும் டிவைட் ஆகுதோ அதுதான் எல்சிஎம். புரிஞ்சுதான் தெரியல எனக்கு. நான் மறுபடியும் பாருங்க. இப்படி சொல்கிறேன். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. 6, 9, 18 6, 9, 18 6, 9, 18ங்கிற 3 நம்பர் எடுத்துட்டேன். 6, 9, 18 இதில் எது பெரிய நம்பர்? 18ல் 18 9ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் சார். 6ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அதனால 18 எல்சிஎம். இப்படி 9, 12, 18 போடுங்க. 9, 12, 18. இப்போ எது பெரிய நம்பர்? 18ஓட மல்டிபிள் நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன? 36. இப்போ 36 வந்து 12ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் சார். 9ஆல் டிவைட் ஆகுமா? 9ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் சார். அப்போ 36 தான் எல்சிஎம். ஈஸியா இருக்குதா இது? எஸ் சார். ஆமா, இது மாதிரி போட்டுக்கலாம். நாங்கெல்லாம் இந்த மெத்தட் போடுவோம். நாங்கள் அந்த காலத்தில் இதுக்கு எந்த மெத்தட்னு பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர்லாம் கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியாது.
உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கணக்கு தான் தெரியும், அந்த பேர்லாம் தெரியாது. பெரிய நம்பர் எடுத்துட்டு அதோட மல்டிபிள்ஸை எழுதிட்டே வந்து எந்த மல்டிபிள் எல்லாம் மற்ற 2 நம்பரால் டிவைட் ஆகுதோ அது எல்சியம். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு இப்போ இப்படி வச்சுக்கலாம். 12 18 54 12 18 54 12 18 54 54 வந்து இந்த பெரிய நம்பரு. அதனோட நெக்ஸ்ட் மல்டிபிள் எவ்வளோ? 108. 108 வந்து 12 டிவைட் ஆகுதா? Yes, sir. 18 டிவைட் ஆகுதா? Yes, sir. அப்ப 108 தான் எல்சியம். ஈஸியா இருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்க. இல்ல உங்களுக்கு எனக்கு எல் மெத்தட் நல்லா இருக்குன்னா அது ஃபாலோ பண்ணு. நத்திங் ராங். இது அது நல்ல கணக்குல இன்னொரு மெத்தடை தெரிஞ்சுக்கங்கறதுக்காக சொல்ல வரேன். அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு மாணவன் சரியாக தீர்வு காணும் கணக்குகளின் எண்ணிக்கையை போன்று 2 மடங்கு தவறாக தீர்வு காண்கிறார் எனில் மொத்தம் 60 கணக்குகள் சரியாக தீர்வு காணும் கணக்குகள் என்ன? A student got twice as many sums wrong as he got right. If he had attended 60 sums in all, how many did he solve correctly? மொத்தம் 20. அவ்வளவுதான். இது சிம்பிள். ஏன்னா 20 கரெக்டா இருந்தா அதை விட டபுள் மடங்கு ராங்கா இருக்கும். 20 40 கூட்டினா 60 அங்க இருக்கு. இதையும் நீங்க ஆன்சர்ல இருந்தே போய்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே டஃப்பா இருந்திருக்கு. இது யாராவது சொல்ல முடியும்? 1/5 into 6, 1/6 into 7, 1/7 into 8 plus 1/24 into 25. இதுல எது ஆன்சரா இருக்கும்னு கேட்குறாங்க. சார் இது டெலஸ்கோப்பிங் சீரிஸ் சார், அந்த மாதிரி இருக்கு. அதாவது 6677 இது எப்படி போடுவது சார்? டெலஸ்கோப்பிங் மெத்தட். அதான் எனக்கு நான் இப்போ எனக்கு மறந்துட்டேன். ஏதோ ஒரு மெத்தட் எடுத்து அதை எனக்கு இப்போ டோட்டலாக மறந்துட்டேன். அதனால் எனக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ முதல் 2 மட்டும் எடுத்துக்கங்க. 1/5 into 6, 1/6 into 7, அதாவது 1/30, 1/42 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அது மட்டும் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எனக்கு ஒரு மெத்தட் இருக்கு சார். இல்ல சார், இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரே நிமிஷம் என்னோட மெத்தட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு போய்க்கலாம். இப்போ 2 இது மட்டும் எடுத்துக்கங்க. 1/5 into 6 plus 1/6 into 7 மட்டும் எடுத்துக்கங்க. 1/5 into 6 வந்து 1/30, 1/6 into 7 வந்து 1/42. 2 கேல்சியம் 210. 210னா இது 7, இது ஒரு 5, 12/210. 12/210 வருது. இது 6/105 3. சார் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஒரே நிமிஷம் இருக்கு. 2/35. ஓகே, சரி என்னோட ஒர்க் ஆகல, அது தப்பா வந்துடும். நீங்க சொல்லுங்க. எஸ் சார், இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/5 into 1/6 ன்னு கொடுத்துருக்காங்களா சார்? ஆமா. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணாக்கா நம்ம வந்து 1/5 minus 1/6 ன்னு எழுதலாமா சார்? 1/5 minus 1/6 ன்னு எழுதலாம் சார். minus 1/6 எஸ் சார், 1/5 minus 1/6 கால்குலேட் பண்ணா நமக்கு வந்து 6 minus 5/13 வருமா சார்? அதுவும் 1/5 into 6 ஈக்குவல் தான். ஓகே, ரைட், எழுதலாம். அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இதே மாதிரி எழுதிட்டு போலாமாங்க சார்? அப்படின்னா 1/5 minus 1/6 plus 1/6 minus 1/7 plus 1/7 minus 1/8 அப்படியே வந்து பிளஸ் 1/24 minus 1/25 வருமாங்க சார்? மிச்ச டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு போயிடும். அதாவது -1/6 plus 1/6 minus 1/7 plus 1/7 எல்லாமே கேன்சல் ஆயிடும் இல்லைங்க சார்? அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது 1/5 minus 1/25 சார். கரெக்ட். நீங்க எல்சிஎம் வந்து 25 அப்படின்னாக்கா நமக்கு வந்து 5 minus 1/25 வரும். 4/25 தான் சார். கரெக்ட். அதை நம்ம கால்குலேட் பண்ண வந்துரும் சார். 4/125 0.016 வருமா?
எஸ் சார். இப்ப நான் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும் சார். அதாவது 1/5 லாஸ்ட் நம்பர் வந்து பார்க்கணும் சார் 1/25. அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும் சார் டைரக்டா. ஓகே, அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் மறுபடியும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன சொன்னா, ஒரு ஷார்ட்கட் வந்து முதல் இது வந்து 1/5, கடைசி வந்து 1/25. 1/5 மைனஸ் 1/25 என்ன வருதோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறார். அது ஒரு ஏன் அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்கிறார். 1/5 இன்ட்டு 6 அப்படிங்கிறத 1/5 மைனஸ் 1/6ன்னு எழுதலாம். ஸோ அதை வந்து 1/5 மைனஸ் 1/6ன்னு எழுதலாம். அடுத்தது 1/6 இன்ட்டு 7 அப்படிங்கிறத 1/6 மைனஸ் 1/7 எழுதலாம். இப்படியே எல்லாம் எழுதிட்டு போனால் அந்த எல்லா டேர்மும் அழிஞ்சிரும். அதில் முதலும் கடைசி மட்டும் நிற்கும். அதாவது 1/5 அப்படி இருக்கும், மைனஸ் 1/25 இருக்கும். அதை சால்வ் பண்ணால் என்ன வருதோ அந்த ஆன்சர். அது வந்து இந்த கேஸில் 0.016. ஓகே சார், இப்போ நம்ம கிட்ட வந்து டெலஸ்கோப் இருக்குல்ல சார். இப்போ நம்ம டெலஸ்கோப்பை வந்து ஃபுல்லா மடிச்சிட்டாக்கா இனிஷியல் பார்ட் அந்த ஃபைனல் பார்ட் மட்டும் இருக்கும்ல சார். ஆமாம், அதனாலதான் இந்த மாதிரி சீரிஸ் வந்து நம்ம டெலஸ்கோபிக் சீரிஸ் மெத்தட்னு சொல்கிறோம். ஓகே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது கேள்விப்பட்டதில்லை, இந்த டெலஸ்கோப் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்லாம் கேள்விப்பட்டதில்லை. அதனால் நல்ல ஒரு விஷயம். இதெல்லாம் புதுசாக வந்த டெர்மினாலஜி என்னமோ தெரியாது. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நிதின் ராஜ். நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். 2x divided by 1 plus 1 by 1 plus x by 1 minus x equal to 3 எனில் x இன் மதிப்பு என்ன? இது ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை. கடைசி கீழேயே பாருங்கள், கீழே என்ன இருக்குன்னா 1 plus x by 1 minus 6. இதை முதல்ல சுருக்கம் பண்ணுங்கள். இதுக்கு எல்சிஎம் வந்து 1 minus x. அப்போ மேலே நியூமரேட்டர் என்ன வரும், அந்த கோடுக்கு மேலே என்ன வரும், 1 minus x plus x வரும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/1 minus x வரும். அப்போ என்ன ஆகுது, 1 + 1/1 minus x. அது இப்போ பண்ணும்போது 1 minus x மேலே போகும், 1 + 1 minus x வரும் இல்லையா? சாரி, தப்பாக பண்ணிட்டோமா? அப்படிதான் சார் வரும். 1 minus இருங்க 1/1 minus x 1/1 minus x. ஆமாம், அப்போ 1 minus x. அப்போ 2x divided by 2 minus x வருது. 2x divided by 2 minus x equal to 3. அப்போ அந்த 2 minus x அந்த பக்கம் கொண்டு போங்க. 2x is equal to 6 minus 3x. இந்த பக்கம் எல்லா x ஒரு பக்கம் கொண்டு வந்தால் 5x equal to 6. அப்போ x equal to 6/5. 6/5ங்கிற ஆன்சர் இருக்குது. இதை கொஞ்சம் புரியுற மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சுதா, இல்லை கொஞ்சம் புரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார். நிதின் ராஜ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடுறீங்களா? எஸ் சார். இப்ப நம்ம இப்ப கீழே கொடுத்திருக்க டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 + x by 1 minus x. இப்ப நம்ம இந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், அந்த 1 பிளஸ் இருக்கிறது வந்து 1 minus x plus x x மாறிடும். இப்ப நியூமரேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிட்டா 1. அப்படின்னா உங்களுக்கு இப்ப அந்த இது எப்படி மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2x by 1 plus 1/1 minus x மாறிடும். இப்ப 1/1 இருந்தா நம்ம எப்படி எழுதுவோம், ஏன்வோமா? அப்ப இதே மாதிரிதான் 2x by 1 plus 1/1 minus x இருக்கிறத 1 minus x நம்ம மேல கொண்டு வந்துடுறோம். அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2x by 1 plus 1 minus x வந்துடும். 1 plus 1 2 அப்படின்னா 2x by 2 minus x. இப்போ இந்த 2 minus x அந்த பக்கம் எடுத்துட்டு போலாம், இந்த பக்கம் டிவிஷன் இருக்கு, அந்த பக்கம் போனா மல்டிபிகேஷன். அப்படின்னா 2x equal to 3 2 are 6 minus 3 into x 3x. அப்ப 2x equal to 6 minus 3x. minus 3x இந்த பக்கம் வந்தா plus 3x. அப்படின்னா 2x plus 3x 5x. 5x equal to 6. அப்ப x equal to 6/5. ஓகே, ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் நீங்கள் 1 or 2 ப்ராப்ளம் வேறு ஏதாவது பேப்பரில் வரும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லாட்டி இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நிதின்ராஜ் இந்த 20, 21 இந்த 2 ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஒரு பேப்பரில் அப்படியே எழுதி கொஞ்சம் ஏதோ குரூப்பில் போடுறீங்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? எஸ் சார். கிளாஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு 9 மணிக்குள்ளே போடுங்க. ஒரு குரூப்பில் வந்து அதெல்லாம் மற்ற குரூப்புக்கு நான் அனுப்பி விட்டுறேன். ஓகே சார். ஓகே, முதல்ல இந்த மாதிரி எல்லாம் நானே தான் பண்ணுவேன். பட் இப்போ என்னாச்சுன்னா, இப்போ நிறைய
இப்போ என்எம்எம்எஸ் கிளாஸு எல்லா நிறைய கிளாஸ் ஆகி போச்சு, அதனால் கொஞ்சம் நாள் முடியறதில்ல, அதனால் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். இது ஈஸியான ஒரே ஒரு டவுட் சார். சார் இந்த வருஷம் என்டிஎஸ்சிக்கும் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்த லெவலுக்கு தான் வருமா, இல்ல கொஞ்சம் கஷ்டமா வருமா? அதே லெவல் தான் வரும். கொஞ்சம் வேணும் அதிகமாக வரலாம். ஏன் அதிகமாக வருங்க, அதாவது கொஸ்டின் அதிகமாக இல்லை, டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக வருமானா வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் போர்ஷன் எடுக்கலை, ரெடியூஸ்டு போர்ஷனு, ஸ்கூலுக்கே போகல, அதனால் அதிகப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிங்க, அதாவது நீங்கள் 7 மணிக்கு ஜாயின் பண்ணிங்க, நாங்கள் 6:45 உள்ளே வந்துட்டோம். ஏன்னா இந்த வருஷம் 45,000 பேர் 40,000 பேர் எழுதுகிறாங்க. போன வருஷம் வெறும் 20,000 பேர் எழுதுறாங்க, இந்த வருஷம் 40,000 பேர் எழுதுறாங்க. அதனால் போட்டிகள் கடுமையாக இருக்கிறது. புரிஞ்சதுங்களா? எஸ் சார். அதே 466 சீட்டு தான், அந்த சீட் எச் பண்ணலை. அதனால் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பட் கொஸ்டின் டிஃபிகல்ட்டி வில் நாட் பி, அது இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்கூல் நடக்கலை, ஆன்லைன் கல்வி தான், டைரக்ட் கல்வி இல்லை, போர்ஷன் ஃபுல்லாக முடிக்கலை. அதனால் கொஸ்டின் டிஃபிகல்ட் பண்ணுவாங்களா என்று கேட்டால் இல்லை என்பது என்னுடைய யூகம். இதில் ஐ மே கோ ராங், நான் சொல்கிறது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, இதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்க மாட்டேன். ஓகே சார். என்டிஎஸ்சி ஸ்டேஜ் 2 ப்ராப்ளம் சிலது நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கிளாஸில் நீங்கள் இருந்தீங்களான்னு தெரில. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். அதே அந்த கஷ்டம் தான். அப்போ ஸ்டேஜ் 1 இன்னும் ஈஸியாக இருக்கும். அது ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், சரியா? எங்கே, அதாவது தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிறாங்க, அதனால் கட் ஆஃப் அதிகமாகுது. இன்னும் சில ஸ்டேட், கேரளாவோ மற்ற ஸ்டேட்டெல்லாம் டிஃபிகல்ட்டி அதிகமாக பண்ணுறதுனால கட் ஆஃப் கம்மியாகுது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊரில் போன வருஷம் ஜென்ரலுக்கு 165 மார்க் வாங்கினா தான் அவங்களுக்கு அந்த 466 ஒரு ஆளாக வந்தாங்க. ஆனால் அதே இது கர்நாடகாவில் 157 8 அதே மாதிரி இதில் கேரளாவிலேயே 155 56 வந்தால் கூட ஜென்ரலில் வந்துட்டாங்க. அங்கே கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகம். தமிழ்நாட்டில் எப்பவுமே கொஸ்டின் டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் குறைவாக தான் வச்சுருக்காங்க. இது என்னுடைய ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே சார். எங்கேயுமே இது எழுதியிருக்காது, எங்கேயுமே இந்த மாதிரி எழுதியிருக்காது. இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் சொல்கிறது தான். அதனால் அப்படியே நான் சொல்கிறது 100க்கு 100 எடுக்க வேண்டாம். பட் இதுக்கு மேலே டிஃபிகல்ட்டி வராது என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஓகேங்க சார். என்ன பண்ணுவீங்க, என்ன பிரச்சனை ஆகும்னா அவசரத்தில் தப்பு பண்ணிவிடுவோம். இதுதான் குழந்தைகிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ ஒரு சீனியர் பர்சன், எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அறிவு பெரிய வித்தியாசம் இல்லை. அப்புறம் கண் பார்வை உங்களுக்கு என்னை விட பெட்டராக இருக்கும். நாலேஜு மேபி உங்களை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு நிறைய தப்பு பண்ணுவீங்க. நான் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேன். அதுதான் என்னுடைய வயசுக்கு உண்டான ஒரு தப்பே பண்ண மாட்டேன். நான் எழுதுறது கம்மியாக இருந்தாலும் எழுதுன அத்தனை கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதுன நிறைய எழுதுவீங்க, தப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு 2 விஷயம் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினை 2 முறை படியுங்கள், அப்புறம் பக்காவை புரிஞ்ச பிறகு அப்போ எழுத ஆரம்பிங்க. அந்த அளவுக்கு டைமும் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 36 + 18 / 9 - 3 × 26. இதை வந்து அந்த இன்ட்டு வந்து ப்ளஸ்ஸாக மாறுது, அந்த மாதிரி போடணும். அப்போ 36 ப்ளஸ் என்பது டிவைடட் பையாக மாறுது. அப்புறம் 18, அப்புறம் டிவைடட் பை வந்து மைனஸாக மாறுது. அப்புறம் மைனஸ் வந்து இன்ட்டுவாக மாறுது. இது 9 மைனஸ் வந்து இன்ட்டுவாக மாறுதா? ஆமாம் சார். ஆன்சர் 1. இருங்க பார்க்குறேன். நான் இன்னும் போடல. அப்புறம் மற்றவங்களும் போடட்டும். மைனஸ் இன்ட்டு மாறுது. அப்புறம் மைனஸ் வந்து இன்ட்டுவாக மாறிடுச்சு. அப்புறம் 3, அப்புறம் இன்ட்டு வந்து ப்ளஸ்ஸாக மாறுது 26. இப்போ இந்த போர்டு மாதம் என்னமோ மாஸ் சொல்லுவீங்க இல்லையா, என்னமோ போர்டு மாஸ் யூஸ் பண்ணி போடணும். அதில் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் தான் முதல்ல பண்ணணும். அப்போ இங்கே 2 வருது. அப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ப்ளஸ் 26 அப்படின்னா 1 ஆன்சரா? 1 தான் ஆன்சர். எனக்கு 1 ஆன்சர் வருது. ஆமாம், இதில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் பாதி குழந்தைகள் தப்பு பண்ணுவாங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா அவசரத்தில் இப்போ என் கண் பார்வைக்கு அந்த டிவைடட் பையும் ப்ளஸ்ஸும் ஒரே மாதிரி தெரியுது. மேபி என் கண் பார்வை அவ்வளோ ஷார்ப்பாக, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அவசரத்தில் என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பையை ப்ளஸ்ன்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. டிவைடட் பைக்கும் ப்ளஸுக்கும் ஒரே மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இப்போ என் கண் பார்வைக்கு ஒரே மாதிரி தெரியுது, உங்கள் கண் பார்வைக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இருமுறை ஏன் படிக்கணுங்கிறதுக்கு இதுதான் இது.
ஒரு முறை படிக்கும்போது உங்கள் கண் பார்வை உங்களை ஏமாற்றிடலாம். 2ஆவது முறை படிக்கும்போது அப்படி கண் பார்வை நீங்கள் எத்தனை பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் டீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த இதில் நெட் பேங்கிங்கில் அக்கௌண்ட் நம்பர் எழுதுன்னு சொல்லும்போது 2 முறை எழுத சொல்லுவான். எதுக்குன்னா, ஒரு முறை எழுதும்போது தப்பாயிட்டா 2ஆவது முறை எழுதும்போது அதை அக்செப்ட் பண்ணாது. அப்புறம் அக்கௌண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, வேறு யாருக்கோ பணம் போயிடக்கூடாது நீங்கள் அனுப்புகிற பணம். அதனால் 2 முறை எழுத சொல்லுவாங்க. அந்த 2 முறை எழுத சொல்வது என்பதென்றால் 2 முறையும் தப்பு பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ரேர் இல்லையா. அப்படியே தப்பு பண்ணால் ஒரே மாதிரி தப்பு பண்ணுறது ரேர். am I கரெக்ட்? அதனால தான் அந்த 2 முறை இங்கே எழுதுங்க, அதில் அக்கௌண்ட் நம்பர் போடுன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இன்னும் சின்ன பசங்க நெட் பேங்க் எல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. 2 முறை போடுன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா பணம் அது பாஸ்வேர்டு கூட அப்படிதான் சார் 2 தடவை வரும். எதுங்க? பாஸ்வேர்டு கூட கொடுக்குறோம்ல சில சார், இடத்துல அதாவது 2 தடவை வருது. நான் பார்த்துருக்கேன். கரெக்ட், அதே தான் அது. ஏன்னா அப்போ அது முக்கியமான இது. அதனால நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு முக்கியம். இதில் நமக்கு ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம். நம்முடைய வாழ்வா சால்வாங்கிற அளவுக்கு அது முக்கியம். அதனால் நீங்கள் 2 முறை படியுங்கள். டைம் இருக்கும், அவசரப்படாதீங்க. டைம் இருக்காதுன்னு நினச்சிட்டு அவசரமாக ஓடிடாதீங்க. டைம் 2 முறை படிக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு வகுப்புள்ள மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் சமமாக அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவரும் பெறும் நோட்டு புத்தகங்கள் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 1/8 பங்கு மாணவர்களின் எண்ணிக்கையை சரிபாதியாக குறைந்தால் ஒவ்வொரு மாணவரும் 16 நோட்டு புத்தகங்கள் பெறுவர் எனில் அளிக்கப்பட்ட நோட்டு புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? Notebooks were distributed equally among children of a class. The notebooks each child got was 1/8 of the number of the children. If the number of children is off, each child would have got 16 notebooks. The total number of notebooks distributed is. இப்போ the total number of notebooks வந்து சும்மா நான் ரேண்டமாக 312ன்னு எடுத்துக்கிறேன். சும்மா அது ஆன்சர்லேருந்து போகிறேன். இப்போ the notebooks each child got was 1/8 of the number of children. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோ இருக்காங்களோ தெரியாது. ஆனால் 1/8 அவங்க நம்பர் ஆஃப் சில்ட்ரன் தெரியாது. நோட் புக்ஸ் ஈச் சில்ட்ரன் காட் அது தெரியும். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஓகே, அது அப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ஆஃப் ஈச் சைல்ட் வுட் ஹவ் காட் 16 நோட் புக்ஸ். ஓகே, மொத்த நோட் புக் 312 இஸ் ஈக்குவல் டு நோட் புக் ஈச் சைல்ட் காட் 1/8 ஆஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது நோட் புக்கு ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ கிடைக்குது? x/8 கிடைக்குது. x into x/8. x into x/8 equal to 312. அப்போ x square is equal to 312 into 8. இதிலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 312 into 8 ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ ஸ்கொயர் ரூட் வரல. 312 ஸ்கொயர் ரூட் வரல. அடுத்தது பாருங்கள், 512 எடுங்க. இல்லை சரி, 512 எடுத்து பார்ப்போம். மொத்த நோட் புக்ஸ் 512 என்றால் அவன் என்ன சொல்கிறான்? அந்த மொத்த நோட் புக்ஸ் ஈச் சைல்டு காட் வாஸ் 1/8 ஆஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். இப்போ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈச் சைல்டு கெட்ஸ் x/8. அப்போ என்ன ஆகுது? x into x/8 ஈக்குவல் டு 512. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4096. அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 4096 ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா? ஐ திங்க் இது வரும்னு நினைக்கிறேன். எஸ் சார். 8 கியூப் வந்து 512 சார். அப்ப இன்டு 8னா 8ன்னு வந்துரும்ல சார். அப்ப 8 பவர் 4னா அப்ப 64ன்னு வரும் சார். 64 வருது. 64 வருது. அப்போ 512 தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இது. இப்போ ரெண்டாவது இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ஆஃப் x/2. ஈச் சைல்ட் வுட் ஹவ் காட் 16 நோட் புக்ஸ் மோர். ஓகே இருங்க. இப்போ என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் எவ்வளோ சொன்னோம்? சாரி, நம்பர் ஆஃப் 512 சொன்னோம்.
எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ்ன்னு என்ன வச்சா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் சொன்னோம். எக்ஸ் வந்து 64. இஃப் த சில்ட்ரன் இஸ் half 32ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 512 டிவைட் பை 32 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 132 192க்கு 6 16. முதல்ல வந்து எவ்வளோ வருது? 16. இது கன்ஃபியூஸ் ஆகுது, ஒரு நிமிஷம் இருங்க. If the number of children is Sir, 16 வருது sir. 16 என்ன வருது? would have got 16 notebooks, correct. ஆமா, would have got 16 notebooks. 16. ஆமா. Yes, sir, அப்போ 512 ஆன்சரா? Yes, sir. கரெக்ட், 512 ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் புரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அது மீண்டும் ஒரு கிளாஸில் நானே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் நான் போட்டு அனுப்பிச்சு நீங்கள் போட்டு அனுப்பி விடுங்க. சப்போஸ் நிதின்ராஜுக்கு ரொம்ப வேலை இருந்ததுன்னா நாம் இன்னொரு நாள் கூட அதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த கேள்வி போகலாம். அதுக்கு பாருங்கள், இது மாதிரி நம்ம படித்ததே இல்லை. அதாவது நம்ம கிளாஸில் இதுவரை எடுத்ததில்லை. இருந்தாலும் பெரிய இது இல்லை. இதுக்கு பேர் சர்ட்ஸ்ன்னு பேர். இதுக்கு பேர் சர்டுன்னு பேர். SURDSன்னு சொல்லுவாங்க. x equal to √5 plus √4 divided by √5 minus √4. y equal to √5 minus √4 divided by √4 plus √4. x square plus y square. இதை ஸ்கொயர் பண்ணுங்க, அதை ஸ்கொயர் பண்ணுங்க, அது என்ன வருதுன்னு சார். இல்லனாக்கா நம்ம வந்து டினாமினேட்டர் இருக்குல்ல சார், அத வந்து ரேஷனலைஸ் பண்ணி விட்டுறலாம் சார். அப்ப x ஈக்குவல் டு √5 plus √4 into √5 plus √4 by √5 minus √4 into √5 plus √4னு போடணும் சார். இப்ப √5 minus √4 into √5 plus √4னா a minus b into a plus b ன்னு இருக்காங்க சார். அப்படின்னா நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வந்துடும். அப்படின்னா 5 minus 4 அப்படின்னா 1ன்னு வந்துடும் சார். அப்ப x ஈக்குவல் டு √5 plus √4 ஹோல் ஸ்கொயர்னு வரும் சார். அப்ப இதே மாதிரி நம்ம y வந்து √5 minus √4 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, மட்டையை போட்டு குழப்புதுகள். ஆமாம், இது வந்து அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லை, சாதாரணமாக போட்டு பார்ப்போம், இருங்க. x equal to நான் பாருங்க, இது வந்து அடிக்கலாம்ல இப்படி வேலைங்களையும் இப்படி இருந்து அடிக்கலாம். குறுக்கு தானே அடிக்க கூடாது. ஹலோ, பேசாதீங்கம்மா, அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது, எப்படியும் அடிக்கக்கூடாது. இது என்ன கபடியா போய் அங்கே அடிச்சுட்டு வரக்கு? அப்படியெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு ஃபன்னியான மெத்தடாக இருக்கலாம். x equal to √5 plus √4 divided by √5 minus √4. √4 எவ்வளோ? 2 sir. 2. √5 எவ்வளோ? 2.2 அந்த மாதிரி வரும். ஆமாம், 2.236 23ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2.23 plus 2 எவ்வளோ? 4.23 வருதா மேலே? எஸ் சார். கீழே வந்து என்ன வருது? √5 வந்து 2.23 minus 2, அப்போ கீழே 0.23 வருதா? எஸ் சார். இப்போ 4.23 டிவைட் பை 0.23, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 4.23 into 0.23 வேணா, அதை அப்படியே வச்சுக்கலாம், இருங்க, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது y பாருங்க. y வந்து 0.23 டிவைட் பை 4.23. x வந்து 4.23 டிவைட் பை 0.23. y வந்து 0.23 டிவைட் பை 4.23. கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே, அப்படி கூட வேண்டியதில்லை, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்படி ஓகே, இது பண்ணிக்கலாம். இல்லை, ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன்சர் வந்து 322 சார்? தெரியல, ஆன்சர் எனக்கு தெரியல, இருங்க ஒரே நிமிஷம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இல்லை ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் வந்து இல்லை, எக்ஸ் மேலே வந்து 4.23 வருதா? எக்ஸுக்கு ஈக்குவல் டு √5 + √4ங்கிறது 4.23 வருதா? எஸ் சார். ஓகே,
எஸ் சார் கீழே வந்து 0.23 வருதா? ஓகே, இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 4.23க்கு பதிலாக 4.2ன்னு எழுதிக்கிறேன். கீழே வந்து 0.2ன்னு எழுதிக்கிறேன். அப்போ மொத்தம் இதனுடைய 4.2 டிவைட் பை 0.2 எவ்வளோ வரும்? 21 வருமா? எஸ் சார் 21 தான் சார். இல்லை, அது வந்து கரெக்டாக வராது. அது சார் கரெக்டாக இல்லைனாக்கா அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார். இல்லை. இந்த நான் சொல்கிற மெத்தடு கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடும், வேண்டாம். சார் அப்ப அந்த இந்த மெத்தடே போடலாமா சார்? ரேஷனலைஸ் இல்லை பண்ணி இல்லை, அது ரொம்ப ஒரே நிமிஷம் இருக்கேன். இதுலேயே நான் கொஞ்சம் இப்போ இப்படி பாருங்க, மேலே வந்து 4.23 ஒத்துக்கிறீங்களா? 4 அது 25ன்னு வச்சுக்கிறேன். 23க்கு பதிலாக 25 ஒரு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கிறேன். கீழே வந்து 0.23 வருதா? எஸ் சார் 0.23க்கு பதிலாக 0.25ன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும்? 4.25 டிவைட் பை 0.25. 4.25 டிவைட் பை 0.25 எவ்வளோ வருது? அது 17 வருதா? எஸ் சார் 17 தான் சார். அப்போ அதே மாதிரி அங்கே y பாருங்க. இப்போ 17 ஸ்கொயர் எவ்வளோ? 289 சார். 289. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ y அதே மாதிரி போடுங்க. y வந்து மேலே 0.25, கீழே வந்து 4.25 இல்லையா? ஒன் பை 17 வருது. இல்லை வேண்டாம், அது வந்து ஐ திங்க் தப்பாக இல்லை, தப்பாக வந்துடும். நான் பண்ண தப்பாக வந்துடும். சார் இல்லனாக்கா இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்தோம்ல சார், எக்ஸோட வேல்யூ வந்து √5 + √4 ஹோல் ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ வந்து √5 - √4 ஹோல் ஸ்கொயர் சார். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து அந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சார். சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 9 + 4 √5 ஹோல் ஸ்கொயர் சார். ஒய்யோட வேல்யூ வந்து 9 - 4 √5 ஹோல் ஸ்கொயர் சார். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் சார். இப்ப வந்து நம்ம இதையும் ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு வந்து 81 + 80 + 8 √5 வரும் சார். பிளஸ் 81 + 80 - 8 √5 வரும் சார். பிளஸ் 8 √5 - 8 √5 கேன்சல் ஆயிடும் சார். அப்படின்னா 81 + 80 வந்து 161. இன்னொரு தடவை 81 + 80 161. 161 + 161 322 சார். இல்லை கரெக்டு தான் நீ சொல்கிறது. நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, இந்த ஒய்யை மறந்துடுங்க, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிங்க. என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிங்க ஃபார் டைம் பீயிங். 289 வரும் சார். 289 வருதா? எஸ் சார் 17 ஸ்கொயர் இல்ல சார். எக்ஸோட வேல்யூ 17 ஸ்கொயருங்கிறது நான் அப்ராக்சிமேட் பண்ணது. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூவா சார்? ஆமாம், எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ சாரி, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 161 + 8 √5 சார். 161 + 8 √5 எப்படி ப்ளஸ் எதுக்கு வருது? சார் ஸ்கொயர் பண்றோம். ஆமாம் 8 √5. 8 √5 எவ்வளோ வருது மொத்தம்? இல்லையே, அது தப்பாக வருது. ஓகே இல்லை கண்ணா, ஐ திங்க் இங்கே இருங்க ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இருக்கு √5 + 2 × √5 - 2. இப்போ 5 மைனஸ் ஓகே 5 + 4 + 2 4 √5. இல்லை நீங்கள் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா நம்ம போட முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒய் ஸ்கொயர் எப்படியும் அது ரொம்ப சின்ன வேல்யூ தான் வரும். ஒய் ஸ்கொயர் வந்து ரொம்ப சின்ன வேல்யூ தான் வரும், ஒத்துக்கிறீங்களா? அப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம அது இருந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக போட முடியுமான்னு பார்க்குறேன். எனவே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி இதை வேணா நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். அடுத்த கேள்வி பார்ப்போம். √13 = 3.605, √130 = 11.40. அப்படி என்றால் 1.3 √1.3 + √1300 எவ்வளோன்னு கேட்குறாங்க.
சார் இது வந்து நம்ம வந்து இப்ப ரூட் 13 கொடுத்துருக்காங்கல்ல சார். ஆமா இப்ப அந்த ரூட் 13 வந்து நம்ம ரூட் 100 டிவைட் பண்ணலாம் சார். ஆமா அப்ப ரூட் 13 பை ரூட் 100 போட்டா 13/100 வந்துருமாங்க சார். ம் அப்படி பார்த்தாக்கா நமக்கு வந்து 1 minute சார். இல்ல அது 0.3605 வரும். அது 0.3605 வரும். எஸ் சார். இதுக்கு வந்து அப்போ 1 பாயிண்ட் இல்ல இன்டூனா 114.0 வருமாங்க சார். இல்ல அது அப்படி இல்லை இருக்கட்டுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ரூட் 13 3.605 வந்துருச்சு. அப்போ ரூட் 1.5 எவ்வளோ வரும்னு கேட்குறீங்க, அப்படிதானே? இப்போ ரூட் 1.5 வந்து 0.3605 வரும். எஸ் சார். அப்போ அந்த 130 இப்போ மறந்துடுங்க, ஒரு நிமிஷம் மறந்துடுங்க 130. இப்போ ரூட் 13 3.605 என்ன, ரூட் 1300 வந்து 36.05 வரும். எஸ் சார். அப்போ ஒரு 0.013 எவ்வளோ வரும்? 0.03605 வரும். 130 எடுக்காதீங்க, இந்த ரூட் 13 வச்சே போடுங்க பார்க்கலாம். 0.3605 ப்ளஸ் 36.05 அப்புறம் 0.03605 இப்படி வருது. 501 சார். ம் சார் இதுக்கு வந்து இப்ப 0.013 இருக்குன்னா அங்க சார் 11.40 மல்டிப்ளை பண்ணாமா சார் 10ஆல? சரி, மல்டிப்ளை பண்ணால் இல்லை 10 அந்த 1300க்கா? எஸ் சார். வருமா சார்? இல்லை நீங்கள் 13 ரூட் 13 இருக்குல்ல, அந்த வேல்யூ 3.605 10 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வரும். ஓகே, we will look into this in the next class. I think கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போயிடுது, மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப புரியாமல் போயிடும். இது கொஞ்சம் நம்ம பின்னாடி ரொம்ப ஈஸி தான் சார். ஈஸி தான், இது ஈஸி தான். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீண்டும் நம்ம அனுப்பிச்சிடுறீங்களா சார்? இல்லை, ஆன்சர் நான் வாட்ஸ்அப் அனுப்பலை, நான் எழுதிட்டு வந்து அடுத்த கிளாஸில் காமிக்கிறேன், அதுதான் பெட்டராக இருக்கும். சார் இந்த கொஸ்டின் பேப்பர் இதை அனுப்ப முடியாது, இதை நான் இது வந்து உங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்குது. ட்ரை பண்ணுறேன், என்னால் டவுன்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இதுலேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது, வேறு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சரியா சார்? பயாலஜி என்னைக்கு பார்க்கலாம் சார்? பார்க்கலாம், ஏதோ ஒரு நாள். இந்த இப்போ நாளைக்கு வந்து ஈவினிங் கிளாஸ் இருக்கு, நாளைக்கு ஈவினிங் கிளாஸ்ல சயின்ஸ் பார்ப்போம், அதான் பயாலஜி கலந்து வரும். சரியா? ஓகே சார். மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். அப்படியா? சரி, ஓகே. நம்ம இந்த மேத்ஸ் பார்த்தோம். இந்த மேத்ஸை இந்த 4-5 கேள்வியை மட்டும் நான் பேப்பர் எழுதிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் சயின்ஸ் போயிடலாம் நாளைக்கு. எஸ் சார். மேத்ஸ் வந்து 20 क्वेश्चन தானங்க சார் என்டிஎஸ்சில? என்னம்மா? என்டிஎஸ்சில 20 क्वेश्चंस தானே சார் வரும் மேத்ஸ்ல? மேத்ஸ் 20 தான் வரும், சயின்ஸ் 40 வரும், சோஷியல் சயின்ஸ் 40 வரும். சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் தான் அதிகம். கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதுக்கு தான் மரியாதை அதிகமாக கொடுக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் சயின்ஸுன்றது 3 இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 வரும் அதில். இல்லைங்க சார், இங்கே வந்து கொஸ்டின் நம்பர் 26ன்னு கொடுத்துருக்காங்களா சார், அதனால டவுட் வந்துருச்சுங்க சார், அதான் கேட்டேன். ஓ, இந்த மேத்ஸ் क्वेश्चन பேப்பர் சாட்ல தான் 20 மேத்ஸ், 40 சயின்ஸ், 40 சோசியல். இது சார் இது மேத் क्वेश्चन. இது மேத் क्वेश्चनலயும் கொஞ்சம் மேத்ஸ் வரும். மேத் क्वेश्चनலயும் கொஞ்சம் மேத்ஸ் வரும். ஆமா, ஓகே. அதனால தான் மேத்ஸ் கொஞ்சம் ரெண்டு வகையிலும் படிக்க வேண்டியிருக்கு. எனிவே we will continue tomorrow at 6 o'clock, not 7 o'clock. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இல்லை, பிகாஸ் ஐ ஹேவ் சம் அதர் ஒரு ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாஸ் இல்லை. ஈவினிங் வச்சுக்கோ. அப்புறம் சண்டே, அதான் நாளைக்கு இல்லை, நாளைக்கு சாட்டர்டே இல்லை சார், நாளைக்கு சண்டே, சாரி, சண்டே ஈவினிங் வைக்கிறோம். மண்டே மார்னிங், மண்டே ஈவினிங் இருக்கு, 2 வேலையும் இருக்கு. சரியா? எஸ் சார். ஓகே, வி வில் இதெல்லாம் நான் எழுதி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் பண்ணால் உங்களுக்கு புரியுமான்னு தெரில, பட்
நான் எழுதி அனுப்புகிறேன். அப்புறம் கிளாஸில் புரியாதவங்களுக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Yes, sir. ஓகே, Thank you, sir. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். புரியாதவங்களும் டோன்ட் வரி. அந்த எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே.